கூட்டணியாக போய் வந்தால் தான் ஒரு ஓட்டு ஓரளவு வாங்க முடியும். மற்றபடி அவரெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேஸ்ட்டு ஒன்றுமே பிரயோஜனமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா கூட்டம் சேரும். விஜயெல்லாம் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னா அவருக்கு ஆக்சுவலாக அரசியல் அனுபவம் அந்தளவுக்கு ஒன்றும் கிடையாது. கூட்டு வந்து அவருக்கு ஒரு 5 எம்எல்ஏ ஒரு 10 எம்எல்ஏ கொடுத்து அவர் என்ன பண்ண போகிறார்? ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. தனித்து போட்டிட்டு பார்க்கட்டும், அவங்க சேர்ந்து என்னன்னு பாரு. அதுக்கப்புறம் அவங்க பலமாக கொஞ்சம் அவங்க இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குதுல்ல. ஒன்று ஸ்டாலின் வரணும், இல்லை விஜய் வரணும். ஆனால் ரெட்டைலிக்கு போட்டதுக்கப்புறம் ஸ்டாலின் போட்டேன். இப்போ இனிமேல் ஓட்டு போகிறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா விஜய்க்கு மட்டும்தான். எனக்கு வந்து விஜய் சோழன் பிடிக்கணும். சேர்ந்துன்னா ஓட்டு கிடைக்காதுன்னு சொல்கிறீங்க. அது வேஸ்ட் தான். அது எல்லாம் குப்பையில் குப்பை போட்டால் குப்பை தான் ஆகும். அது தனியாக இருக்கலாமே. எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர்லாம் வாய்ப்பு 100% இல்லை. அவர் இப்போ சம்பாரித்த பணத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கோசம் புதுசாக அரசியல் நுழைஞ்சிருக்காரு. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அதிமுக பிஜேபி கூட்டணிக்குள் விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடப்பதாக சொல்லப்படுகிறது. அதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? விஜய் அவர்கள் அதிமுக பிஜேபி கூட்டணிக்குள் வருவாரா என்ன என்பதனை மக்களிடத்தில் கேட்போம் வாருங்கள். அதிமுக பிஜேபி கூட்டணியை வந்து பெரிய மெகா கூட்டணியாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிட்டு இருக்காரு. சரி, இந்த இடையில வந்து விஜய் அவர்களை தாவேகா தமிழக வெற்றி கழகத்தை வந்து பிஜேபி கூட்டணிக்கு உள்ளால கொண்டு வரக்கூடிய வேலைகள் வந்து நடக்குது, பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பலதரப்புலேருந்து செய்திகள் வருது. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? விஜய் இந்த கூட்டணிக்குள்ள வருவாரா? விஜய் வந்து கூட்டணி வருவாரா? அவருக்கு ஏன்னா ஒரு அமௌண்ட் தேர்ந்தாக்கால் வர வாய்ப்பு இருக்கலாம். இல்லை எனக்கு இத்தனை சீட்டு கொடுங்க, 134 தொகுதியில் வந்து இத்தனை சீட்டு எனக்கு 100 சீட்டு கொடுங்க அப்படி கொடுத்தா உள்ளே நுழைவாரா நுழைய மாட்டாரான்னு தெரியல. அப்படியே நுழைஞ்சாலும் இளைஞர்கள் பசங்க வந்து வாய்ப்பு ஓரளவுக்கு ஓட்டு இருக்குது. ஆனால் எங்களை மாரி ஆளை பொறுத்த வரைக்கும் ஓட்டு கிடையாது. ஆனால் அவர் அம்பேத்கரை நல்ல புகழ்ந்து பேசுகிறாரு, பெரியாரை புகழ்ந்து பேசுகிறாரு. அப்போ இதுக்கு முரணான அவர் இப்போ புகழ்ந்து பேசுகிறாருனாக்கா இந்த அரசியல் வந்தால் தான் புகழ்ந்து பேசுனார். இதேமாரி சினிப்பில் இருக்கும்போது அவர் யாரும் புகழ்ந்து பேசலை. எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர்லாம் வாய்ப்பு 100% இல்லை. அவர் இப்போ சம்பாரித்த பணத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கோசம் புதுசாக அரசியல் நுழைஞ்சிருக்காரு. அவர் ஒரு படத்துக்கு 250 கோடி வாங்குறாருனாக்கா அவர் இது வரைக்கும் எத்தனை படம் நடிச்சிருக்காரோ அத்தனை பணத்துக்கும் பணம் அவர்கிட்ட இருக்கும். அதுக்கு எங்கே ரைடு கீடு போயிட போது அதில் பயந்து கூட அரசியல் வந்திருக்கலாம். இதில் கூட கூட்டணி வச்சாக்கா நம்ம பணத்தை சேஃப்டிக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட இருக்கலாம். இல்லை அங்கெல்லாம் பொட்டிக்கிட்டு சூகேசெல்லாம் வரலாம், அதை வச்சு கூட கூட்டணி வரலாம் அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்கலாம். என்ன வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக தான் பற்றி மூவிங்கில் இருக்குது. வேறு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இனிமேட்டு எதுவும் மாற்ற முடியாது. ஆனால் விஜய் போகக்கூடிய இடத்துல எல்லாம் பயங்கரமான கூட்டம், மக்கள் கூடுறாங்க, இளைஞர்கள் கூடுறாங்க, இப்படி ஒரு பெரிய செய்திகள் நடந்து. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. அப்படியே போல விஜயகாந்த் வந்து வந்தார், எவ்வளோ பேர் ஆக்டரு. அவர் கூட வந்து பாமக கூட்டணி வச்சாங்க, பைக்கை கூட்டணி வச்சாங்க, கம்யூனிஸ்ட் கூட்டணி வச்சாங்க. இவங்களாம் இத்தனை பேர் கூட்டணி வச்சே ஒரு சீட் வாங்க முடியும் விஜயகாந்தால். இவங்களாம் எந்த மூலிக்கு எந்த மூலம் பிரயோஜனம் கிடையாது. 5 பேர் விஜயகாந்த் கூட்டணி இருக்கும்போது ஒரு சீட்டு வாங்க முடியல. 230 தொகுதியில் இவங்களாம் எந்த மொழி வாங்க போகிறாங்க? விஜயெல்லாம் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னா அவருக்கு ஆக்சுவலாக அரசியல் அனுபவம் அந்தளவுக்கு ஒன்றும் கிடையாது. கூட்டு வந்து அவருக்கு ஒரு 5 எம்எல்ஏ ஒரு 10 எம்எல்ஏ கொடுத்து அவர் என்ன பண்ண போகிறார்? ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அவர் தனித்து போட்டிட்டு பார்க்கட்டும், அவங்கள சேர்ந்து என்னன்னு பாரு. அதுக்கப்புறம் அவங்க பலமாக கொஞ்சம் அவங்க இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குதுல்ல. அதனால் வந்து அவங்க கூட்டணிலாம் இவங்க கூட்டணியே பலமான கூட்டணி தான். கொஞ்சம் ஓட்டு பிரிப்பாங்க, இருந்தாலும் அதுக்கான எலெக்ஷன் டைமில் அது மாறுபடும். எப்போவுமே அது வந்து ஓட்டாக மாறாது, கன்வெர்ட் ஆகாது. கூட்டம் அதிகமாக வந்தாலும் அது வந்து கூட்டம் வந்து அப்படியே ஓட்டாலாம் மாறாது. அந்த நேரத்தில் எலெக்ஷன் நேரத்தில் போய் அந்த சீட்டு பார்க்குறான் பாருங்க. சீட்டு பார்க்கும்போது அங்கங்கே ஓட்டு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். எந்த சின்னத்துக்கு போதோ கை எந்த சின்னத்தில் போடுவாங்களோ, நான் அந்த கட்சி இந்த கட்சின்னு இதுதான் போடுவேன். நான் அங்கே சீட்டை பார்க்கும்போது கை மாறிடும், மனசு மாறி ஓட்டு போட்டுருவாங்க. அதுதான் மேட்டர். ஒருவேளை இந்த விஜய் இவங்க கூட கூட்டணி அமைச்சாச்சுன்னா இது ஒரு மெகா கூட்டணி அமைஞ்சு வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கூட்டணி சேர்ந்தாங்கன்னா வெற்றி பெறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அவங்க எவ்வளோ கூட்டணி இன்னும் டைம் இருக்கு இல்லையா, ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குது. 8 மாதம் 9 மாதமே இருக்குது இல்லை. அதனால் பொறுத்து இருந்து பார்ப்போம் யாருக்கு யார் கூட்டணி. கடைசி நேரத்தில் காலம்லாம் மாறும், எங்கெங்கே யார் போவாங்கன்னே தெரியாது. அப்போ வெற்றி யாருக்கு எந்த கூட்டணி பலமாக இருக்குதோ அந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அவங்க தானே வந்து ஒரு எதிர்பார்க்குறாங்க, இவங்க வந்து கூட்டணியில் சேர்ப்பாங்களா சேர்க்க மாட்டாங்களான்ட்டு விஜய் தரப்புல வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லாமலாம் இருக்காது. இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வேலை நடந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஆனால் தனிப்பட்ட முறையில் விஜய் வந்து ஜெயிக்கவும் முடியாது, டெபாசிட் ஓட்டும் வாங்க முடியாது. இதெல்லாம் விஜய் அவர்கள் ஒழுங்காக நடிச்சுன்னு இருக்கலாம்.
அவர் வந்து இளைய தளபதி ஒரு வட்டம்னுவார், ஒரு படத்தில் சொல்லுவார், ஜெயிக்கிறவன் தோப்பான் தோக்குறவன் ஜெயிப்பான்னாரு. அவரே இப்போ அந்த வட்டத்துக்குள்ளே மாட்டினார். இது ஒரு கூட்டணியாக போய் வந்தாதான் ஒரு ஓட்டு ஓரளவு வாங்க முடியும். மற்றபடி அவரெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தனியா நின்னா பிரயோஜனம் இருக்காது. வேஸ்ட்டு ஒன்றுமே பிரயோஜனமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா கூட்டம் சேரும். இப்போ நான் கூட ஒரு 10,000 ரூபா பாக்கெட்டில் வச்சுக்கிறேன், ஒரு 100 பேருக்கு 100 ரூபா கொடுத்தோன்னா கூட்டம் சேரும். விஜய் வந்து சும்மா ஒரு 10 பேர் சோறு படம் போட்டு போட்டுருவாங்களா? மக்களுக்கு பெரும் கூட்டம் வருதே அவர் போகக்கூடிய இடத்துல. ரசிகருங்க மொத்தம் அதை பற்றி ரசிகர் வேற எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு ரசிகர் அஜித் ரசிகர்னு வச்சிங்களா, நான் இப்போ என்னாமா ஒரு அஜித் வந்திருக்காருன்னா ஒரு 10 பேர் போய் நிற்பாங்க. அந்த மாதிரி விஜய் வேலைன்னா ஒரு 10 பேர் போய் நிற்பாங்க. அதனால சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. இது வந்து கட்சி, இது வந்து கட்சியான விஷயம். இது சும்மா எல்லாம் வந்து இறங்கிட முடியாது. எவ்வளோ மக்கள் வந்து தண்ணியில் தத்தளிச்சாங்க வெள்ளத்தில், நீ வந்து இறங்கி வந்து பார்த்தியா? பார்க்கல. நீ உன் சரணிங்களை ஆள் அமைச்சு தான் வரிசை கொடுக்குற, பருப்பு கொடுக்குற. நீ இறங்கி செய், அப்போ தான் உன் முகம் தெரியும். சும்மா ஒன்றுமே இல்லாமல் வந்து நான் கட்சியில் வந்துட்டு சும்மா ஒரு பரபரப்பாக போராடலாம். இப்போ ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகிறேன், ஏர்போர்ட்டுக்கு போனவங்க ஒரு 10 கூட்டம் வந்ததுன்னா அது வந்து தற்செயலாக விஜயை பார்க்குற கூட்டம் தான், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. விஜய் வந்து பிஜேபி கூட்டணிக்குள்ளால போவாரா? வரமாட்டா போல, போக மாட்டா போல, தனியால தான் இருப்பா போல. சரி 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 சரி. அப்படிதான் இருக்கணும். தனியா நின்னாலே அவர்னால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்க? நாங்கள் நம்புகிறோம். சரி சரி. வந்துருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் வந்ததே வந்து புதுசாக தான், இதுக்கு முன்னாடி இருந்திருப்பாரு, திடீர்னு வந்தது தான் ஒரு இது வந்தது. ஆனால் நல்லா இருந்தது. வந்த ஒரு இதுலேயே ஒரு கலக்கனா போல். ஸோ வந்து பார்ப்பாரு அவர். கண்டிப்பாக நான் ஓட்டு நாங்கள் போடுவோம். வீட்டில் அத்தனை பேரும் ஓட்டு போடுவோம். நட்பு எல்லாமே நாங்களே ஒரு 10 மன்றம் கிட்ட வச்சிட்டோம். தண்ணீர் பந்தில் அது இதுன்ட்டு நிறைய வச்சிட்டோம். ஒன்று ஸ்டாலின் வரணும், இல்லை விஜய் வரணும். ஆனால் ரெட்டைலிக்கு போட்டதுக்கப்புறம் ஸ்டாலின் போட்டேன். இப்போ இனிமேல் ஓட்டு போட போகிறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா விஜய்க்கு மட்டும்தான், யானை சின்னத்துக்கு மட்டும்தான் ஓட்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கூட்டணியை பார்த்து பயந்துட்டாரு. அவருக்கு இல்லை விஜயை பார்த்தா போயிருந்தாங்க. ஆமாம், கோயம்புத்தூர்ல கலெக்டர் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர் போனார். நீங்கள் மீடியா பார்க்குறீங்களா, காலியாகுது. விஜய் போனார், 5 நிமிஷம் மாட்டாப்புல. ஆனால் விஜய் போனால் செம்மையா இருக்குண்ணா. ஓட்டு வருது கலியா விஜய்க்கு மாசு இருக்குண்ணா. சரி சரி. அது விஜய் வந்தால் சொன்னார். இப்போ வந்து அதிமுக பிஜேபி கூட்டணிக்குள்ளால விஜயை கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் நடக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே விஜய் வந்து இந்த பிஜேபி கூட்டணிக்குள்ளால வருவாரா? வந்த வேஸ்ட்ண்ணா. அது புதுசாக வரட்டும். நான் ஓட்டு டிஎம்க்கு போட்டிருக்கேன், ஏடிஎம்க்கு போட்டிருக்கேன், பாமக போட்டிருக்கேன், எல்லாருக்கும் போட்டிருக்கேன். விஜய் புதுசாக பண்ணலாண்ணா. புதுசாக போட்டு புதுசாக வரட்டும். ஆமாம் ஆமாம், அவ்வளோதான். எதுக்கு சேர்ந்து போட்டு அசிங்கம் பார்த்தணும்? கூட்டணி வேஸ்ட்ண்ணா. ஃபஸ்ட்டு எல்லாம் இப்போ அச்சிப்போம், அன்றைக்கி ஒன்றாயிப்போம். அது தனியாக வந்து நின்றுலாமே, சொல்லாத. இல்லை எனக்கு வந்து விஜய் சோழனா பிடிக்கணும். சேர்ந்து நின்னா ஓட்டு கிடைக்காதுன்னு சொல்றீங்க. அது வேஸ்ட்ண்ணா. அது எல்லாம் குப்பையில் குப்பை போட்டால் குப்பை தான் ஆகும். அது தனியாக இருந்துக்கலாமே. இளைஞர் ஒரு குடும்பத்தில் வந்து நாங்கள் 6 பேர் இருந்தாக்கா, என் பையன் இருப்பான், என் பொண்ணு இருக்கும், ஒரு ஓட்டு போடுவோம். மித்த நாங்கள் 5 பேர் திமுக தான் போடுவோம். ஆனால் திமுக போடுவோம். அந்தமாரி தான் போயினதை தவிர இவங்களாம் வந்து ஒரு இதே கிடையாது. புரோஜனம் புதுசாக வந்த இலை அது முளைக்குமா, ஒரு வேரோடு போயிடுமா என்று தெரியாது.